ஐஸ் வைக்கிற வீடியோ பேசுறா. சிக்கு பண்ணி விடுற. சிக்கு பண்ணி விடுற. ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கே எடுத்து இந்த வீடியோ இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். வீக்கெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவேன், அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்தது. ஒரிஜினல் ஆயிலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ ஏசிக்கு அதுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய ஓன் பிராண்ட் ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஜீவாக்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீக்கெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்துட்டு நிறையா ரீல்ஸ் வந்து ட்ரெண்டாக இருந்தது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. ஐஸ் வைக்கிற வீடியோ பேசுறா. கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி விடுறதுக்குள்ளே கம்முனே இருக்கிறது இல்லை, வம்பிழுத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. இருக்கிறதே 10 நேரம் வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்ணு வச்சு ஹேர் ஃபால். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பின்னாடி இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அப்பப்போ நீ ஹேர் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு 2 வாட்டியாச்சும் பண்ணணும். நீ 3 வாரத்துக்கு. ஸோ ஆயில் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீ ஓரபிஸ்னா வாயை ஊதி விட்டுருவாங்க, நானும் பல்லு கூட வளர்க்கல பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீ பேட்டா அடிக்குதா? கிட்ட பார்த்துக்கோ. பை பாய். என்ன இப்போ நல்லா இருக்கா? கொஞ்சம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே. சிக்கு பண்ணி விடுற. சிக்கு பண்ணி விடுற. சரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்மளே பண்ணுறதோட மற்றவங்க பண்ணி விடுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்தது. தான் எனக்கு புரிஞ்சது, ஜீவா எனக்கு மசாஜ் பண்ணல போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு ஒரு 500 கொடுத்தாங்க. சரி பாய். இவங்க ஆயில் அப்ளை பண்ணின்ற பேரில் சென்டர் ஆஃப் த மண்டையில் மட்டும்தான் இருந்தது, வேறு எங்கேயுமே இல்லை. அதுவுமே நல்லா தேய்ச்சி சிக்கு தான் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆணியே புடுங்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சு மாதிரியே தெரியலப்பா. பரவாயில்லப்பா. அதனால நீ தாராளமாக போகலாம். போ இல்லை நீ போ. நீ வேணா சண்டைக்கு வா. எதுக்கு? சார்லிங் போட்டுறேன். அப்புறம் அக்கௌண்ட்ல 0 போட்டுறேன். நம்ம இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன். நல்லா எண்ட் ஆஃப் தி ஹேர் வரலுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ப்லேயும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 days விட்டு கூட நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷும் பண்ணிவிடுவேன். ஸோ 2 டைப்புமே வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போலாம் ஹேர் வாஷும் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. வீக்லி 2 times வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை விட்டு இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் டேண்ட்ரஃப் அதிகமாகிடுச்சு. நடுவில் வந்து ப்ளம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசை வந்தனால ப்ளம்மோட ஷாம்பு பண்ணேன். அது சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஆக்கிடுது, பட் டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் கொடுத்துச்சு எனக்கு. அதனால் வந்துட்டு நான் கிளியர் ஷாம்புக்கு வந்து போயிருக்கேன். நான் நிறைய vlogல சொல்லியிருப்பேன், டேண்ட்ரஃப் இருந்தால் மட்டும் நான் கிளியர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ தண்ணியும் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா நான் BBlunt தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி ப்ரொமோஷனில் காமிக்கிற அந்த கண்டிஷனர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்துட்டு லாரியலோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சாஃப்டாக இருக்க டவல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறேன்.
ஹேர் வந்து நல்லா வெட்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ நான் எப்பயுமே ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிடுவேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரையர் வந்து நான் வச்சுருக்கேன். 3மே சேம் பிராண்ட் தான். சின்னது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ரீசெண்டாக உடச்சிட்டேன். இன்னொரு ட்ரையர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே சேம் பிராண்ட் தான். பழசு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசு ரீசெண்டாக வாங்கினால இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். இதுவும் அகோரா பிராண்டோடது தான், சூப்பராக இருக்கும். இது உனக்கு கரெக்டா இருக்கு. ரெண்டு லைட் போட்டா தான் கரெக்ட்டா இருக்கு. இந்த ஸ்கிரீன் மஸ்டா உனக்கு சூப்பரா இருக்கும். கிளாரிட்டி மாதிரி வருதா? புடிச்சிட்டே இல்ல. ஸோ இந்த ட்ரையரோட ஒயர் வந்து நல்லா லென்த்தாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரையரில் வந்து நாசில்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. பழைய ட்ரையர்லாம் தான் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இதில் டிஃப்யூசர், அதுக்கப்புறம் வந்துட்டு கோம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் தான். நீங்கள் 0லேருந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் ஸ்பீட் அதிகமாகும். கீழே வந்துட்டு ஹீட் எவ்வளோ இதில் வேணும் அப்படின்றது தான். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கொடுத்துருக்க நாசல் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவில் மட்டும் ட்ரை ஆகும். நான் வந்து கழட்டிட்டேன் ஃபுல்லுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏரியாலையும் ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஐ திங்க் இந்த ட்ரையர் கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்குது. சில்வர் கலர் கொடுத்தனால எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்தது. அந்த க்ரிப் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. சில ட்ரையர்லாம் ஒரு மாதிரி பிடிக்கவே முடியாது, வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என் பழைய விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் பெரிய ட்ரையர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். அது தூக்கவே முடியாது அந்தளவு. வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. கர்லி ஹேராக இருக்குன்னா நீங்கள் இந்த டிஃப்யூசர் வச்சு நீங்கள் ஸ்டைல் கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோம்ப் யூஸ் பண்ணி என் ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்ட்ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கல. கொஞ்சம் நேச்சுரலான ஒரு லுக் தான் இதில் கொடுத்துருந்தது. ஸோ அகாரோவோட 2000 வாட்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரையர் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஜீவா சைடில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நானும் என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட போயிடுவேன். நீ சாப்பிட்றியா? அதை எடுத்து டிஷ்யூ கொடு. உனக்கு 3 இட்லி தான் இருக்கு. ஓகேவா? உனக்கு பரோட்டா கிடையாது. இட்லியாச்சும் கஞ்சமா தரா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிஹைண்ட் த சீன் மாதிரி வச்சுக்கலாம். என்டையர் வீடியோவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நான் கீழே ஸ்கர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என் ஒர்க்கு வந்து கிளம்பிட்டேன். பாய்.